ஹாய், நான் உங்கள் பரமசிவம் பேசுகிறேன். அதாவது மும்மொழி கொள்கை பற்றி யாருக்கும் தெரியாததை ஒன்று நான் சொல்ல போகிறேன். அது என்னன்னா, அதாவது மும்மொழி கொள்கைன்னா என்ன? அது கரெக்டாக தெரிஞ்சுக்கணும். மும்மொழி கொள்கைன்றது ஒரு பள்ளியில் 3 மொழிகள் பாடமொழிகளாக இருக்கும். அதில் ஒன்று தமிழ், இல்லை இங்கிலீஷு, அதர் சப்ஜெக்ட் அவங்க இந்தியன்னு கூட வச்சுக்கலாம். இப்படி 3 சப்ஜெக்ட் பாடமொழியாக இருக்கணும். நம்மளுக்கு தமிழ் சொல்லி தரதுக்கும் இங்கிலீஷுக்கும் ஹிந்திக்கும் 3 சப்ஜெக்ட்டுக்கும் 3 மொழிகள் இருக்கும்போது தான் அந்த மும்மொழின்னு சொல்லலாம். அப்படி இருக்கும்போது 3 மொழி பாடத்திட்டமாக இருந்தால் உங்களுக்கு என்ன நட்டம் அப்படின்னு ஒரு சில பேர் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படி இருக்கும்போது அதான் நம்ம தமிழ்நாட்டில் இதை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கணும். நம்ம தமிழ்நாட்டில் மொத்த ஸ்கூல்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூல் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 37,000 சில்லறை ஸ்கூல் இருக்குது. கவர்மெண்ட் கிட்ட உதவி பெறும் ஸ்கூல் அதாவது பள்ளி 8,400 ஸ்கூல் இருக்குது. மொத்தம் 45,000 சில்லறை ஸ்கூல் இருக்குது. இந்த 45,000 ஸ்கூலுக்கும் ஹிந்தி 3வது மொழியை வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. 45,000 சில்லறை ஹிந்தி டீச்சர் போட்டாகணும். நம்ம தமிழ்நாட்டில் ஹிந்தியில் பிஎட் முடித்தவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? யாராவது இருக்கிறாங்களா? இல்லை. ஆனால் இந்த 45,000 பேருக்கும் நம்ம ஹிந்தி டீச்சர் வட இந்தியாவிலேருந்து கூப்பிட்டு வந்தாகணும். ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதாவது ஹிந்தி சொல்லித்தரத்துக்கு வட இந்தியாவிலேருந்து 45,000 சில்லறை டீச்சர் கம்பல்சரி தமிழ்நாட்டுக்கு வந்தாகணும். அவங்க வந்தால் தான் ஹிந்தி டீச்சர் அந்தந்த ஸ்கூல் கம்ப்ளீட் ஆகும். அப்படி இல்லாமல் 45,000 டீச்சரும் யார் போடுறாங்க? சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணும். ஏன்னா தேசிய கல்விக் கொள்கைன்னு வந்துடுது. அப்போ அவங்க 45,000 டீச்சரும் யாருக்கு ஃபேவராக இருப்பாங்க? சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் ஃபேவராக இருப்பாங்க. அதை விட ஒன்று என்னன்னா, நம்ம தமிழ்நாட்டில் தேர்தல் நடத்தும்போது தேர்தல் அதிகாரிகளாக நம்ம தமிழ்நாட்டில் ஆசிரியர்களை தான் 90% பேர் பயன்படுத்துகிறாங்க. அந்த ஆசிரியர்கள் 90% பேர் பயன்படுத்தும் போது இந்த ஹிந்தி டீச்சரு அந்த 90ல் ஒன்றா வந்து தான் ஆகணும். வேறு வழி இல்லை. இப்போ அப்படி இருக்கும்போது எலெக்ஷன் டியூட்டிக்கு அந்த ஹிந்தி டீச்சரையும் போட்டு தான் ஆகணும். வேறு வழி இல்லை. ஆனால் அந்த ஹிந்தி டீச்சர் எலெக்ஷன் டியூட்டிக்கு போனால் அவங்க யாருக்கு ஃபேவராக இருப்பாங்க? சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் ஃபேவராக இருப்பாங்க. ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இதுக்கு நல்ல தேர்தல் வியூகம் பயன்படுத்தி இந்த 45,000 டீச்சரை கீழே இறக்கி 45,000 தேர்தல் பூத்துக்கும் 45,000 பேர் நியமித்து அவங்கள தேர்தல் பணியாற்ற விட்டுரு போகிறாங்க. அப்போ மத்திய அரசு அவங்க என்ன நினைச்சாங்களோ தேர்தலில் அதை ஜெயிக்கிறதுக்கு உண்டான இந்த 45,000 பேர் வச்சு இது பண்ணுவாங்க. ஜனங்களே நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். ஹிந்திக்கு நம்மக்கிட்ட டீச்சர் இல்லை. ஹிந்தி டீச்சர் வட இந்தியாவிலேருந்து எடுத்துகிட்டு வந்தோம்னா வட இந்தியாவிலேருந்து போட்ட டீச்சர் நம்மளுக்கு ஃபேவராக இருப்பாங்க? வட இந்தியா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் ஃபேவராக இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது நல்லா திங்க் பண்ணி பாருங்கள். நான் சொல்கிறது உண்மையாக பொய்யா கரெக்டாக கெஸ் பண்ணுங்கள். அதாவது நான் சொல்கிறது தப்பாக ரைட்டான்னு மட்டும் கரெக்டாக எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த 45,000 டீச்சர் பயன்படுத்தி தேர்தல் வியூகம் பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. இந்திய உள்ள நுழைச்சி இந்தியான்ற பேரில் வட இந்தியாவிலேருந்து 45,000க்கு மேலே டீச்சருங்களை தமிழ்நாட்டில் பணியமர்த்த போகிறாங்க.
அதான் வந்து மத்திய அரசு என்ன நிறைவேற்ற நினைக்கிறாங்களோ அதை அவங்க நிறைவேற்றி ஆகணும். அதுக்காக 45,000 டீச்சர்ஸ் வரப்போகிறாங்க. எல்லாரும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.